அரண்மனை. மலேசியா முருகன் கோவிலின் வரலாறு. மலேசியாவின் உலக புகழ் பெற்ற 10 கேவ்ஸ் முருகன் கோவில் உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்களின் புனித தலமாக திகழ்கிறது. இந்த கோவில் மலேசியாவின் குவாலா லம்பூர் நகரத்தின் அருகே அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த கோவில் 10 குகைகள் என அழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய பருவ மலை குகையின் உச்சியில் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் முருகன் சிலை உலகில் மிக உயரமான முருகன் சிலையாகவும் முழுவதும் தங்கம் பூசப்பட்டு மின்னும் உருவமாகவும் இருக்கிறது. கோவிலின் வரலாறு. இக்கோவில் வரலாறு 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. 1859ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து தொழிலாளர்களாக மலேசியாவுக்கு குடிபெயர்ந்த தமிழ் சமுதாயம் 10 குகைகளை கண்டுபிடித்தனர். இங்குள்ள குகைகளின் அமைப்பு பவள மாலையின் வடிவத்துக்கு ஒத்ததாக இருப்பதை கவனித்த அவர்கள் இதை கார்த்திகேயன் இறைவனின் தியானத்திற்கும் தட்சிணாமூர்த்திக்குமான தலமாக கற்பனை செய்தனர். 1888ஆம் ஆண்டில் திரு தம்புசாமி பிள்ளை என்பவர் 10 குகைகளில் முருகன் கோவிலின் அடித்தளத்தை உருவாக்கினார். இளையான்குடி பாலமுருகன் என அழைக்கப்படும் முனைவர் இவரது வழிகாட்டுதலுடன் 10 குகை பகுதியை முழுமையாக முருகனுக்கு அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுத்தார். தொண்டர்கள் மற்றும் தமிழ் கலாச்சாரம். 10 கேவ்ஸ் முருகன் கோவில் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் சீரமைத்து உலகளாவிய செய்தியாக மாற்றியுள்ளது. கோவிலின் முக்கிய விழாவாக தைப்பூச திருவிழா கோலாகலமாக ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர். காவடி ஏற்றும் நிகழ்வுகள், ஹவேல் புதுப்பூசும் சடங்குகள் போன்றவை இதில் பிரதான இடம் பெறுகின்றன. உலகின் மிக உயரமான முருகன் சிலையான்சியோள். 10 கேவ்ஸ் முருகனின் சிறப்பு அம்சம் 42.7 மீட்டர் உயரமுடைய தங்க முருகன் சிலையாகும். 2006ஆம் ஆண்டு இந்த சிலை நிறுவப்பட்டது. இதற்காக 300 மேற்பட்ட தொழிலாளர்கள் சிலை வடிவமைப்பில் ஈடுபட்டனர். 1550 கோடி மலேசிய ரிங்கிட் செலவில் இதை முழுமைப்படுத்தப்பட்டது. குகையின் உள்ளமைப்பு. 10 குகைகளின் உச்சியில் உள்ள கோவில் 272 படிகள் ஏறிச் சென்றால் மட்டுமே அடைய முடியும். ஒவ்வொரு படிக்கும் தனித்துவம் உண்டு. குகையின் உள்ளே பழமையான கற்சிலைகள், இயற்கை வடிவங்கள், மயில்கள், கட்டிடக்கலை சிற்பங்கள் ஆகியவை தரிசிக்க முடியும். மலேசியாவின் அடையாளமாக இந்த கோவில் உலக அளவில் முருக பக்தர்களின் ஈர்ப்பான ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் மலேசியாவின் தீவிர இந்து கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்குகிறது. அதே சமயம் இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது. இந்த கோவில் வரலாறும் அதன் சிறப்புகளும் தமிழர் குலத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியதோடு முருக பக்தியில் மக்களை கடுமையாக ஈர்க்கும் தலமாகவும் அமைந்துள்ளது. கடைசி முத்திரை. மலேசியா 10 கேவ்ஸ் முருகனின் பெருமையை உலகறியச் செய்வது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். தமிழர்களின் அடையாளமான முருகனின் அருள் உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். இந்த வீடியோ கதை மலேசியா 10 கேவ்ஸ் முருகனின் வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டது. மறக்காமல் இதை பகிரவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கூறவும். தெய்வம் தேடும் வழி, முருகன் காட்டும் வழி.